ஸ்டார்டிங் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 80,000லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் மாடு இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைப் மாடு மட்டும் தான் நம்ம இங்கே ஃபார்மில் இருக்கும். வீட்டு யூஸ் டைப்பான மாடு நம்ம ஃபார்மில் இருக்காது. தலைச்சங்கடேரி 2 பல்லு ஹெவி சைஸான மாடு. தலைச்சன்லேயே ஒரு நாளைக்கு 25 லிட்டர் கறக்குங்க. 25? ஆமாங்கண்ணா. இன்னும் டைம் 1 மாதம் டைம் இருக்கு. 6 பல்லு 2 நீத்து மாடுங்கண்ணா. இது ஒரு 15 நாள் டு 20 நாள் ஆகும்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 3வது கண்ணுங்கண்ணா போட்டா. ஃபார்ம் டைப் தேவைப்படுறாலும் சரி, வீட்டு யூஸ் தேவைப்பட்டாலும் சரி, ரெண்டுமே கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகும். சொல்லுங்க. ஆல்ரெடி வந்து எடுத்திருக்கீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. எப்படி இருக்கீங்க மாடலாம்? மாடு சூப்பராக இருக்குங்கண்ணா. அவர் சொன்ன ஈல்டு எங்களுக்கு கொடுக்குதுண்ணா. அதனால தான் செகண்ட் டைம் மாடு எடுக்க வந்திருக்கோங்கண்ணா. ஆவரேஜாக ஒரு 20க்கு மேலே கறக்கிற மாடு தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மாடு ஒரு 20க்கு மேலே கறக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியான மாடாகவே அமைஞ்சிருக்கு. மாடு வாங்கி தர அந்த கைராசி எல்லாத்தையும் பார்த்துட்டு நானாக அவங்க டேரெக்டாக வந்திருக்கேன். சரிங்க. எனக்கு 2 மாடு அமைஞ்சிருக்கு. ஸோ நானே இதை வச்சு போய் பிக்கப் பண்ணேன். இப்போ லைவ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மாடு பக்கம் இருக்குங்க. மாடு தேவைப்படுறவங்க எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணி வரலாங்க. எப்பயுமே மாடு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஃபார்மில் மீட் பண்ணுறோம். ஆமாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்குமாண்ணா? இருக்குண்ணா. கண்டிப்பாக. தவிர்க்க முடியாத காரணத்தால் ஃபார்மில் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஆமாங்க. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து மாடு வாங்க முடியாத கஸ்டமருக்கு பண்ணையில் மாடு கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்கோம். கண்டிப்பாண்ணா. ஸோ இன்னைக்கு நேரம் அமைஞ்சு இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஆமாங்க. ஸோ இன்னைக்கு ஃபார்ம் சுற்றி பார்க்குறோம். ஆமாங்க. நிறைய மாடுகள் பார்க்க முடியுது. ஆமாங்கண்ணா. ஸோ லோ பட்ஜெட்லேருந்து ஹை குவாலிட்டியான HF மாடு வரைக்கும் தனித்தனியாக பார்க்க முடியுது. ஆமாங்க. ஸோ நமக்கு எந்த மாடு வேணும் அப்படின்றத தனியாக பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா நம்ம கட்டி வச்சிருக்கோம் மாடு. கண்டிப்பா. ஸோ பின்னாடி பார்க்கறது பார்த்தீங்கன்னா மாடுக்கு வந்து ஈவினிங் டைம்ல தாடி வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ஸோ 1 பை 1 பார்ப்போம். ஆமாங்கண்ணா. இன்னைக்கு ஒரு நிறைய மாடுகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாங்கண்ணா. ஸோ எத்தனை மாடு வரைக்கும் இருக்குண்ணா? ஒரு 40 மாடு இருக்குண்ணா. ஒரு 40 இருக்கு. ஆமாங்கண்ணா. ஓவராலாக வியூ பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ எல்லா மாடுமே நம்ம பார்ப்போம். பார்க்கலாங்க. இன்னைக்கான குவாலிட்டி எப்படிலாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா HF தானே அதிகமாக இருக்கு. ஜெர்சி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஜெர்சி பார்த்தீங்கன்னா 1 2 தான் இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா HF தான் அதிக லெவலில் இருக்கு மாடு. HF தான். HF கிராஸ் ஆல் பிளாக். ஃபார்ம் டைப்புக்கு ஏற்ற மாடு. ஃபார்ம் டைப் ஏற்ற மாடு தான் எப்பயுமே வச்சிருப்போம். மீடியமான மாடு நம்ம கிட்ட இருக்காது. ஸ்டார்டிங் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 80,000லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் மாடு இருக்கு. ஓ 1.5 லட்சம். 50 60 70 பட்ஜெட்ல நம்ம கிட்ட மாடு கிடையாது. ஓ ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா 85,000 ரூபா. 85,000 80,000க்கு மேலே 1.5 லட்ச ரூபா வரைக்கும் மாடு இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைப் மாடு மட்டும் தான் நம்ம இங்கே ஃபார்மில் இருக்குங்க. ஓ வீட்டு யூஸ் டைப்பான மாடு நம்ம ஃபார்மில் இருக்காது. சரிங்க. ஸோ இந்த 2 லைன் பார்க்குறோம் அப்படியே. ஆமாங்க. ஸோ ஒவ்வொரு லைன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடு வந்து நம்ம தனி வச்சுட்டு இருக்கோம். ஆமாங்க. ஏன்னா வந்து நிறைய மாடுகள் இருந்தாலுமே. ஆமாங்க. ஸோ 1 பை 1 வந்து நம்ம ஈவினிங் டைம்ல வந்து மாடுகளுக்கு தண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஆமாங்கண்ணா. சொல்லுங்க இந்த 2 ரோவை பற்றியும் சொல்லுங்க. என்ன மாதிரி குவாலிட்டி இங்கே இருக்கு? இந்த 2 ரோ பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக HFல இருக்குண்ணா. எந்த ரோன்னு? இந்த லைன் ஃபுல்லாக HF. இந்த லைன் ஃபுல்லாக HF. ஆமாங்கண்ணா. HFல பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. ஒரு 25க்கு மேலே கறக்கும். ஹெவி சைஸ் 2 நீத்து மாடு. இது பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு 20 லிட்டர் கறக்கும். ஒரு நார்மலான ப்ரீடுங்க HFல. இது பார்த்தீங்கன்னா HFல கொம்பு டைப் 4 பல்லு தலைச்சங்கடாரி. இது ஒரு 20 லிட்டர் முன்ன பின்ன கறக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா HFல நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல ப்ரீடு உள்ள மாடுங்க. இது ஒரு 20 லிட்டர் கறக்கும். ப்ரீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே. நம்ம எப்பயும் சொல்றது. ஆமாங்கண்ணா. பெரிய சைஸ் குதிரை மூஞ்சின்னு சொல்லுவோம் நம்ம. ஆமாங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தலைச்சங்கடாரிங்கண்ணா. 2 பல்லு. ஓ ஸோ இதுவும் அவைலபிளா இருக்கு. ஆமாங்கண்ணா. ஓகே. இந்த லைன்ல பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் கிராஸ் மாதிரி. ஆமா கிராஸும் கலந்துருக்கு. சொல்லிடுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா HFல ஷார்ட்டான ப்ரீடுங்கண்ணா. ஒரு 15 லிட்டர் ஆவரேஜ் கறக்குங்க. 15. ஆமாங்கண்ணா. இதுவும் பார்த்தீங்கன்னா தலைச்சங்கடாரி 4 பல்லு. இது ஒரு 15 லிட்டர் கறக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒரு 18 லிட்டர் வரும். அடுத்து கிர்ல கிராஸ் பிளாக் மெஜாரிட்டியில் அமைஞ்சிருக்குண்ணா இந்த மாடு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸ் கொம்பு டைப்பு SNF ஃபேக்ட் வரும். பாலும் பார்த்தீங்கன்னா 20 லிட்டருக்கு மேலே கறக்கும். ஓகே. இது என்ன ரெட் சிந்தி கிராஸ் மாதிரி இருக்குண்ணா? ஆனால் எல்லாமே மிக்சிங் தான். ரெட் சிந்தி கிராஸ் கிர்ரு கிராஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். பிளாக் கலர்ல அமைஞ்சிருக்குண்ணா அந்த மாடு. பிளாக்கு? ஆமாங்கண்ணா. நல்ல மடி செட்டு. அடிக்கு ஒரு காம்பு. இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் டைம் இருக்கு. 15 நாள்? ஆமா. ஒரு 25 லிட்டர் தாராளமாக கறக்கணும். ஓ 25 அடிக்குமாண்ணா இது? ஆமாங்கண்ணா. நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. ஓ சரிங்கண்ணா. ஸோ ஒரு 10 மாடு இந்த லைன்ல பார்த்துருந்தோம். ஆமாங்கண்ணா. ஸோ இதில் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த 10 மாடு வந்து ஆவரேஜ் பட்ஜெட் எவ்வளோ வரும்ண்ணா? அண்ணா பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா மாட்டை பொறுத்துக்குண்ணா ஒரு ரேட் அனுசரித்து ஒரு 80லேருந்து ஒரு 1.5 வரைக்கும் முன்ன பண்ணி இருக்கு. ஓகே. ஏன்னா இதில் செவலையும் இருக்கு. ஆமாங்கண்ணா. செவலையும் நல்ல மாடுண்ணா. செவலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி கறக்கக்குள்ள மாடு. இன்னும் 5 நாள் டைம் இருக்கு.
ஓகே. அது குறைந்தபட்சம் அதிகபட்சம் மட்டும் இப்போதைக்கு சொல்றோம். ஆமாங்கண்ணா. நேர்ல அனுசரிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாண்ணா. மாடு நம்மளது எதுவுமே ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. ஏன்னா எப்பயுமே மாடு வந்து ஃபிக்ஸட் ரேட்டா நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது. எதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் பண்ண முடியாதுங்க. ஒன்னொன்னு பார்க்க கஸ்டமருக்கு விருப்பப்பட்டது நம்ம இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும்லாம் கிடையாது. கஸ்டமர் விருப்பப்பட்டது அவங்க வந்தாங்கன்னா நம்மகிட்ட 30-40 மாடு இருக்கு. எப்போ வந்தாலுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. எங்கேனாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செலெக்ஷன் இருக்கும். அவங்களுக்கு தேவைப்படுறதை எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டுத்தரை சுத்தி நிறைய மாடுகள் பாக்குறோம். ஆமாங்கண்ணா. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்ப்போம். பார்க்கலாங்கண்ணா. ஆனால் அடுத்து பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா தலைச்சங்கடேரிங்கண்ணா. அது தலைச்சங்கடேரி. ஆமாம், தலைச்சங்கடேரி 2 பல்லு. 2 பல்லு. ஆமாங்கண்ணா. நல்ல டாப் குவாலிட்டிங்கண்ணா. ஹெவி சைஸான மாடு. தலைச்சன்லேயே ஒரு நாளைக்கு 25 லிட்டர் கறக்குங்க. 25. ஆமாங்கண்ணா. இன்னும் டைம் 1 மாதம் டைம் இருக்கு. 1 மாதம் இருக்குண்ணா. ஆமாங்கண்ணா. மாடு ஹைட்டு வெயிட்டு நல்ல பிரீடு உள்ள மாடுங்கண்ணா. அதாவது இதெல்லாம் வந்து ஃபார்ம் டைப்புக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்கும். ஃபார்ம் டைப்புக்கு ஏற்ற மாடுங்க. ஏற்ற மாதிரி இருக்கும். ஆமாங்க. கறவெல்லாம் எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? ஆனால் 20 லிட்டருக்கு மேலே வரும். ஓகே. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்து மாடுங்கண்ணா. 6 பல்லு. ஆமாங்கண்ணா. இது ஒரு 15 நாள் டு 20 நாள் ஆகுனா ஒரு 20 லிட்டருக்கு முன்ன பின்ன கறக்குங்கண்ணா. ஓகே. இந்த மாடுண்ணா. ஆமாங்கண்ணா. ஓகே. கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. ஒயிட் கொம்புங்கண்ணா. சரி. இந்த மாடுண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 3வது கண்ணுங்கண்ணா. போட்டா கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்கும். இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 2 நாள் கண்ணு இறங்கிக்கிங்க. ஒரு 2 நாள். ஆமாங்கண்ணா. ஓ, ஃபுல் டைட்ல இருக்கு. ஆமாங்கண்ணா. ஓகே. இது எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? அண்ணா ஒரு 20 லிட்டருக்கு மேலே வருங்க. ஓகே. இதெல்லாம் வந்து 2 மாடும் ஜோடியாக எடுத்துட்டு போயிடலாம். ஜோடியாக எடுத்து போய்க்கலாம். 2 கொம்பு டைப். 2 கொம்பு டைப்பு. ஆமாங்கண்ணா. ஸோ கறக்கிறவங்களுக்கும் சரி, ஃபார்ம் டைப் யூஸ் பண்றவங்களுக்கும் சரி. ஆமாங்கண்ணா. ஏற்ற மாதிரியான மாடு எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும். ஃபார்ம் டைப் தேவைப்படுறாலும் சரி, வீட்டு யூஸ் தேவைப்பட்டாலும் சரி, ரெண்டுமே கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகே. இதெல்லாம் வந்து உடனே மூவ் ஆகிற மாடு. ஆமாங்க. நம்ம குவாலிட்டியான மாடு மட்டும் தான் வச்சிருப்பாங்கண்ணா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள், அதிகபட்சம் ஒரு 20 நாள் டைம்ல மாடு இருக்கும் நம்ம கிட்ட. ஆவரேஜா அவங்க கிளைமேட்டுக்கு போய் அடாப்டேஷன் ஆகி கண்ணு போடுற மாதிரி தான் வச்சிருப்போம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கவங்க உடனே வந்து வாங்கிக்கலாம். ஒரு வாரம் இருக்குமா அந்த மாடலாம்? ஆனால் இருக்குண்ணா. வர கஸ்டமர் வர முடியாது, சொல்ல முடியாதுங்க. நாளைக்கு கூட போயிடலாம். ஸோ எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வாரத்தில் இந்த மாடலாம் இருக்கு. ஓகே. அடுத்த மாடுனா அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைச்சங்கடேரி பார்க்குறாங்கண்ணா. தலைச்சங்கடேரி 4 பல்லு தலையுத்துங்கண்ணா. ஓகே. தலைச்சங்கடேரிலே பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி. 20 லிட்டரில் வந்து 20 லிட்டர் சொல்கிறோம், ஒரு 18 லிட்டர் வச்சுக்கலாங்கண்ணா. 18. ஆமாங்கண்ணா. மடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு. ஆமாங்கண்ணா. இன்னும் ஒரு சொரவு மடி தாங்கண்ணா. ஒரு 2 நாள் கண்ணு இறங்கிக்கிங்க. ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. 18. ஆமாங்கண்ணா. ஓகே. ஸோ அடுத்து பார்க்குற மாடை வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆமாங்கண்ணா. ஸோ இந்த மாடு சொல்லுங்கண்ணா. இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது HFல வந்து 2 நீத்து மாடு. 6 பல்லு புத கடை முளைக்குதுங்கண்ணா. ஒரு 25 லிட்டர் வருங்கண்ணா. கண்ணு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் டைம் இருக்கு. ஹெவி சைஸ் ஃபார்ம் டைப் தேவைப்படுறவங்க இந்த மாடு சூஸ் பண்ணலாங்கண்ணா. சூஸ் பண்ணலாம். ஆமாங்க. ஓகே. அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிரீடுங்கண்ணா. ஓகே. ஃபுல் ஒயிட்டுங்க. 2 நீத்து மாடு 6 பல்லு. இந்த கண்ணு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு மேலே இருக்குங்கண்ணா. ஒரு 20 லிட்டர் முன்ன பின்ன கறக்குங்க. ஓகேண்ணா. ஸோ இப்போ நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு 2 பேர் உள்ள வராங்க. ஆமாங்கண்ணா. ஸோ மாடு வாங்க தான் வந்திருக்காங்க. நீங்களும் சொல்லியிருந்தீங்க. ஆமாங்கண்ணா. ஸோ அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரிங்க. பிரதர் வணக்கம். வணக்கம்ண்ணா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாடு வந்து எடுத்திருக்கீங்க பண்ணையில். ஆமாங்கண்ணா. நீங்கள் புது ஆள் கிடையாது. ஆல்ரெடி வந்து கௌதமன்ட்ட மாடு எடுத்திருக்கீங்க. எடுத்துருக்கோம். ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா பண்ணையில் வந்து ஒரு 8 மாடாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ஸோ எப்பயுமே வந்து ரிப்பீட்டடாக ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்ககிட்ட கேட்குற முதல் கேள்வி வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு போன மாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்போம். சொல்லுங்க. ஆல்ரெடி வந்து எடுத்திருக்கீங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. ஸோ எப்படி இருக்கீங்க மாடலாம்? மாடு சூப்பராக இருக்குங்கண்ணா. அவர் சொன்ன ஈல்டு எங்களுக்கு கொடுக்குதுண்ணா. அதனால தான் செகண்ட் டைம் மாடு எடுக்க வந்திருக்கோங்கண்ணா. ஓகே. அந்த நம்பிக்கையில் மறுபடியும் வந்திருக்கு. நம்பிக்கையில் வந்திருக்கோங்கண்ணா. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு கறவை சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கறவை ரீச் பண்ணிச்சிங்களா மாடு? ரீச் பண்ணிச்சேன். அவர் சொன்னதோட பால் எக்ஸஸாக கறந்ததுங்கண்ணா. ஓ, அதிகமாக கறந்ததுங்கண்ணா. நாங்கள் எடுக்கையில 18-19 லிட்டர்னு சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு 26 லிட்டர் அது ஈல்டு கொடுத்ததுங்கண்ணா. ஓகே. அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்திருக்கோங்க. நம்ம செகண்ட் டைம் வந்திருக்கோம். ஓகே. அதே மாதிரி இந்த முறையும் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமாங்கண்ணா. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு 8 எடுத்துட்டீங்க. ஆமாங்கண்ணா. சொல்லுங்க. இது எல்லாமே பெஸ்ட்டான மாடுங்க தானே. எல்லாமே நல்ல கறவை மாடு தானே எடுத்துருக்கோங்கண்ணா. இப்போ ஆவரேஜாக ஒரு 30 லிட்டரில் 2 மாடு எடுத்துருக்கோங்கண்ணா. சரிங்க. ஆவரேஜ் மீதில் 20 லிட்டரில் 6 மாடு எடுத்துருக்கோம். லாஸ்ட் டைம் எத்தனை மாடுங்க எடுத்தீங்க? லாஸ்ட் டைம் 9 மாடு எடுத்தோங்கண்ணா. 9 மாடு எடுத்துருந்தீங்க. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாடு எடுத்துருக்கோங்கண்ணா. மொத்தம் 17 மாடு ஆச்சு. ஆமாங்கண்ணா. சரிங்க. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா எல்லாமே சென மாடா எப்படிங்க? எல்லாமே 8மே சென மாடுங்க தானே. எல்லாமே சென மாடு. ஏன்னா ஒரு சிலர் வந்து கலந்த மாதிரி எடுப்பாங்க. கண்ணு மாடு எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் லேட்டாக கண்ணு போடுற மாதிரி. இல்லைங்கண்ணா. நாங்கள் கொஞ்சம் வெயில் டைப்பான ஏரியா. நாமக்கல் மாவட்டம். நாங்கள் கொஞ்சம் அங்கே வெயில் டைப் தானே. போய் அங்கே அடாப்ட் ஆகி கண்ணு போட்டுச்சுன்னா மாடு எந்த பிரச்சனையும் வராதுங்கண்ணா. நம்ம அங்கே கண்ணு போட்ட மாதிரி எடுத்துகிட்டு போகிறப்ப வெயில் தாங்கலைன்னா கொஞ்சம்
பிரச்சனை வரும்னா. ஓகே. ஆனால் அங்கே செனமாடாவே எல்லாமே எடுத்துட்டோங்கண்ணா. எல்லாமே செனை. போய் ஒரு வாரம் ஒரு 10 நாள் அடாப்பாக கண்ணுக்குட்டி போட்டுன்னு வச்சுங்க, நம்ம ஃபுட்டு பழகி கண்ணுக்குட்டி போச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்கண்ணா. ஓகே. அதனால நாங்கள் செனமாடாவே எடுத்துக்கிட்டோங்கண்ணா. செனமாடை எடுத்து எல்லாம் ஆவரேஜ் 15 நாளுக்குள்ளே எல்லாம் கண்ணு போடுற மாதிரி மாடு எடுத்திருக்கோம். ஓகே. எல்லாமே 15 நாளுக்குள்ள கண்ணு போடுற மாதிரி எடுத்துருக்கோம். ஓகே. சரி, இப்போ எல்லாமே வந்து 15 நாள்ல கண்ணு போட்டுச்சு அப்படின்னா வேலை அதிகமா இருக்கும். ஆமாங்க. அதுக்கான லேபர் நம்ம இடத்துல இருக்காங்களா எப்படிங்க? இல்லைண்ணா, நானும் அம்மா அப்பா 3 பேர் பார்த்துக்குறோங்கண்ணா. 2 பேர் போட்டிருக்கோம் நாங்கள். தனியா 2 பேர் இருக்காங்க. தனியாக 2 பேர் போட்டிருக்கோங்கண்ணா. சாணி அள்ளுறதுக்கும் தட்டையா இருக்க 2 பேர் ரெகுலராக போட்டிருக்கோங்கண்ணா. ஓகே. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணுறாங்கண்ணா. நீங்க என்ன பண்றீங்க? ஒர்க் பண்றீங்களா அப்படிங்க? நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கேங்கண்ணா. ஓ, ஃபுல்லாவே இறங்கிட்டீங்க. ஆமாங்கண்ணா. ஓ, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளா போயிட்டு இருக்கா அப்படி? ஆமாம், ரொம்ப லாபமாக இருக்குதுங்கண்ணா. லாபமா இருக்கு. ஏன்னா ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் மாடு வாங்குறாங்க, அதில் சக்ஸஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஃபெயிலியர் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா எல்லா ஃபீல்ட்லையும் அது லாபம் நஷ்டம் அப்படின்றது பொதுவானது. ஸோ ஒரு சிலர் வந்து சரியான பராமரிப்பு இல்லை அப்படின்றப்போ, சரியான புரிதல் இல்லாமல் மாடு வாங்குறவங்களும் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாடி கவனிச்சோம்னா நமக்கு ரொம்ப லாபம் இருக்குதுண்ணா. நஷ்டம் ஆகிற தொழில் எந்த தொழில் இல்லைங்கண்ணா. கண்டிப்பாக எல்லாமே பார்க்கறதுக்கு உண்டான லாபம் இருக்குதுங்கண்ணா. ஓ, அதாவது தொழில் நஷ்டமாகுது, தொழில் செய்கிறவங்க தான் நஷ்டமாகும்னு சொல்லுவாங்க. ஆமாங்கண்ணா. நமக்கு சரியான பராமரிப்பு இல்லைன்னா அதுக்கு நஷ்டம் ஆக தானே செய்யணும். கண்டிப்பாக கரெக்டாக பராமரிச்சோம்னா நமக்கு லாபம் இருக்குதுங்கண்ணா. ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா 2ஆம் நீத்து அப்படி தான் எடுத்துட்டீங்க. ஆமாம், நல்லா 2ஆம் நீத்து தலைச்சம் கிடையாது இருக்குன்னா 2ஆம் நீத்து இருக்குதுங்கண்ணா. ஸோ இந்த முறை திருப்தியாக போயிருக்கீங்க? திருப்திங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்கண்ணா. ஓகே. விலைலாம் எப்படி பண்ணி கொடுத்தாருங்க? என்னண்ணா புரியலைங்கண்ணா? விலைலாம் வந்து எந்த அளவுக்கு அனுசரித்து பண்ணி கொடுத்தாருங்க? அனுசரிச்சே கொடுத்தாருங்கண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லை. திருப்தி தான். திருப்தி தானே. திருப்தியாக 8 மாடு வாங்கிட்டீங்க. 8 மாடு. ஸோ அண்ணனும் வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்டையும் பேசுவோம். பேசிடலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேங்க அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. ஸோ வந்து திருப்தியாக சொல்லியிருந்தாரு கஸ்டமர். ஆமாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து மாடு வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ வந்து திருப்தியாக வந்து மறுபடியும் ஒரு 8 மாடு வாங்கியிருக்காரு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாட்டோட சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது நீங்கள் சொன்ன கறவை வந்து ரீச் பண்ணதா சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக. ஸோ இப்பயும் மாடு வந்து நல்லா இருக்கு. சொன்ன கறவை வந்ததோட எக்ஸ்ட்ரா வந்தனால தான் கஸ்டமர் ரிப்பீட்டடாக வருவாங்க. ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்து 8 மாடு எடுத்து கொடுத்துருக்கீங்க ஃபார்மில். ஆமாங்க. சொல்லுங்கண்ணா. நான் அவங்க பார்த்தீங்கன்னா லோன் மூலியமாக தான் போகிறாங்க இந்த முறை லோனு. ஆமாங்கண்ணா. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு பேட்ச் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 9 மாடு வாங்கிட்டு போயிருந்தாங்க. சரி. இப்போ அடுத்த பேட்சுக்கு வந்து லோன் அப்ளை பண்ணி அன்னைக்கே வந்து சைன் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 8 மாடு எடுத்திருக்காங்க. 8? ஆமாங்கண்ணா. 8மே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா ஒரு 20க்கு மேல கறக்கிற மாடு தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மாடு ஒரு 20க்கு மேல கறக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியான மாடாவே அமைஞ்சிருக்குங்க. ஓகே. எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா பிரீடு மாடா இருக்கு. பிரீடு மாடு, வெயிட் HFலயே எடுத்திருக்காங்க, ஜெர்சில எடுத்திருக்காங்க, கிர்லயே எடுத்திருக்காங்க. ஓ, 3 விதமா எடுத்திருக்காங்க. எல்லா செலக்ஷன்லயும் இருக்கு. ஓகே. ஸோ கஸ்டமரும் திருப்தியாக சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்கள் வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசியிருந்தோம். ஸோ ஏன்னா லாஸ்ட் டைம் வாங்கினதும் திருப்தினாரு. ஸோ இந்த முறை வாங்கின 8 மாடுமே வந்து அவருக்கு ஃபேவராக பண்ணி கொடுத்தா சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக. ஓகே. அடுத்தடுத்து கஸ்டமர் வருவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. எப்படிங்கண்ணா? கண்டிப்பாக வருவாங்கண்ணா. ஏன்னா அந்தளவுக்கு செலெக்ஷன் இருக்குது, கைராசி இருக்குது. ஆமாங்கண்ணா. ஓகே, நன்றிங்க. தேங்க்யூண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. பேருண்ணா? ஆனந்த்ண்ணா. ஆனந்த். ஸோ 2 மாடு வந்து பண்ணையில் வந்து எடுத்துருக்கீங்க இன்னைக்கு. சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவில் தொகுதி ஆலம்பாடி கிராமத்துலேருந்து வந்திருக்கேண்ணா. சரிங்க. ஸோ இந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து ப்ளஸ் வந்து இந்த கருங்கல்பாளையம் சந்தையெல்லாம் பார்த்து அவர் பேசுகிறது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வாங்கி தர அந்த கைராசி எல்லாத்தையும் பார்த்துட்டு நானாக டேரெக்டாக வந்திருக்கேன். சரிங்க. எனக்கு 2 மாடு அமைஞ்சிருக்கு. ஸோ நானே இதை வச்சு போய் பிக்கப் பண்ணேன். ஓகே. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களாண்ணா? நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் லாஸ்ட் 1 இயரா. சரிங்க. இப்போ எதனால் ஃபார்மில் வந்து எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணீங்க? ஏன்னா செவலை ஒன்று எடுத்திருக்கீங்க, இன்னொன்று கருப்பு சட்டையில் ஒரு கிராஸ் மாடு ஒன்று எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த இப்போ தான் டைம் கிடச்சா அப்படிங்க? ஆமாண்ணா. டைம் கிடச்சாலும் ஃபார்ம்லேயே டேரெக்டாக வந்து எடுத்துட்டீங்க. ஸோ ஓகே. எதனால் இந்த 2 மாடு செலெக்ஷனில் என்ன பிடிச்சது? இல்லை, எங்கள் கிளைமேட்டுக்கு இது வந்து அடாப்ட் ஆகும், அதுக்காக. உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சது. சரி. செவலை வந்து எல்லா இடத்துலையும் செட் ஆகிடும் ஒன்று. ஸோ இன்னொரு மாடு சொல்லுங்கள், அதனுடைய செலெக்ஷன். அதனுடைய செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செஃப் கிராஸு. எங்கள் ஏரியாவுக்கும் செட் ஆகும், வெயிலுக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு தட்டணும். என்னங்கண்ணா? ஓ, அதனால் காவடமான மாடு, நம்ம உயரம் கிடையாது, திட்டமான மாடு, அதனால் அது இருக்கலாம் அப்படின்னு அதையும் ஒன்று. ஓகே. 2மே உங்களுக்கு பிடிச்சது? சரி. 2 எங்கள் வீட்டுக்கு 2மே எடுத்துகிட்டு போகிறீங்க. சரிங்க. எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டீங்க ரேட்லாம்? ஸோ மாடு வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்களா எப்படிங்கண்ணா? இல்லை, இங்கே தானே வண்டி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ 2 மாடம் என்ன கறவை எதிர்பார்க்கலாம்? அவர் சொல்லியிருக்காரு, அண்ணா சொல்லியிருக்காரு, அது 20 லிட்டர் சொல்லியிருக்காரு, 5 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு மாடு 20, ஒன்று 15. HF வந்து 20, செம்பருத்தி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 15 சொல்லியிருக்காரு. ஓகே. ஓகே. அதாவது 35 லிட்டர் சொல்லலாம். ஆமாம் சொல்லி. சரிங்க. இன்னும் எத்தனை நாள் ஆகுமா கண்ணு போட? 20 to 25 நாள் ஆகும். 20-25 நாள் இருக்குது, டைம் இருக்குது. டைம் இருக்குது.
ஸோ மடியும் இன்னும் வைக்கணும்னு நினைக்கிறேன்ல. ஆமாம். அதாவது இப்போ கண்ணு போகிற மாதிரி எடுத்துக்கலாம். ம். அது அந்த ரகம் நமக்கு தேவையில்லைன்றதால இது இன்னும் ஒரு 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல ஓ. அப்படின்னு இந்த ரகத்தை ஸோ வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல. பொறுமையாகவே போடட்டும். ஓகே, நம்ம இடத்துக்கு செட் ஆகிடும்ட்டு. ஆமாம். ஓகே, இப்போ தான் வந்தீங்களாண்ணா? ஆமாம். காலையிலே வந்தோம், சந்தையை பார்த்துட்டு அப்புறம் இப்படியே டேரெக்டாக வந்தோம். ஸோ டேரெக்டாக வந்துட்டீங்க. ஆமாம். ஸோ ஃபார்மில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ செலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க ஃபார்மில் ஓவராலாக எப்படி இருந்துச்சு கலெக்ஷன்லாம்? நல்லா இருக்குது, கலெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. அமௌண்ட் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் வந்து பாலுக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது. ஓகே, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாடுகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 மாடு பக்கம் பார்க்குறோம் நம்ம. நல்லா இருக்கு எல்லாமே. அதில் உங்க செலெக்ஷன் இது ரெண்டு பிடிச்சது? எங்கள் ஏரியா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி எடுத்துருக்கோம். ஓகே, அதனால இது ரெண்டும் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே, நன்றிங்க. தேங்க்யூ. சரி, நான் கஸ்டமரும் வந்தாங்க. ஆமாங்க. மாடுகள் செலெக்ஷன் அவங்களே பண்ணியிருந்தாங்க. ஆமாங்கண்ணா. ஸோ திருப்தியாக வேற சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நம்மகிட்ட வாங்கிட்டு போன மாடு நம்ம சொன்னதை விட கூடுதலாக எவ்வளோ கறந்துருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாங்கண்ணா. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா மாடையும் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சொல்லுண்ணா. ஆனால் ஓவரால் இன்னைக்கு எல்லா மாட்டை பற்றி பார்த்தோம். கஸ்டமரும் வந்திருந்தாங்க. சரி. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 8 மாடு ஒன்று, ஒரு 2 மாடு ஒன்று, மொத்தம் ஒரு 10 மாடு சேல் ஆயிடுச்சுங்கண்ணா. இப்போ லைவ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மாடு பக்கம் இருக்குங்க. இங்கே மாடு தேவைப்படுறவங்க எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணி வரலாங்க. எப்பயுமே மாடு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஃபார்ம் டைப் தேவைப்படுறவங்க ஃபார்மை தேடி வரலாங்க. வீட்டு யூஸ் தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க. நம்ம எப்போ வந்தாலும் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா பட்ஜெட்லேருந்து 1.5 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் நம்மகிட்ட மாடு இருக்கு. மினிமம் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் நம்மகிட்ட மாடு அவைலபிளாக இருக்குங்க. ஓகேண்ணா. சரி, நம்ம வந்து ரெகுலராக வந்து பண்ணையில் வீடியோ போட முடியறது இல்லை. ஆமாங்க. அதனால வந்து பண்ணையில் வந்து மாடு இருக்குமா இல்லையா மந்த்லி ஒன்ஸ் நம்ம வீடியோ வேண்டாம். டவுட் வேணாம். மாடு வீடியோ போடுறோம், வீடியோ போடல, மந்த்லி ஒன்ஸ் நம்ம வீடியோ போடலாங்கண்ணா. கொஞ்சம் டைம் இல்லாதனால நம்ம வீடியோ பதிவு பண்ணுறது இல்லைங்க. போட்டாலும் போடலாலும் வார வாரம் நம்மகிட்ட மாடு இருக்கும். இந்த வீடியோ போட்டாலும் போடலினாலும் எப்போ வந்தாலும் மாடு இருக்குங்கண்ணா. மாடு இல்லைன்னு யாரும் கவலைப்பட வேணாம். ஃபோன் பண்ணி எடுக்க முடியாத பட்சத்தில் வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடலாங்க. கண்டிப்பாக பார்த்தா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி எடுக்க முடியலன்னு யாரும் சங்கடப்பட வேணாம். ஓகே, மினிமம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவோம். சரிங்கண்ணா. சரிங்க. ஸோ எப்பயுமே வந்து வார வாரம் வந்து 30 மாடு குறை இல்லாமல் கொண்டு வரீங்க. ஆமாங்கண்ணா. ஸோ தேவைப்படுறவங்க எப்போனா வாங்கிக்கலாம். வேணாலும் ஸோ வாங்கிக்கலாம். வீடியோ அப்டேட் மட்டும் நம்ம இப்போதைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் போடுற மாதிரி இருக்கு. ஒரு டைம் போடலாங்க. ஸோ அடுத்து நேரம் கிடைக்கும் போது வார வாரம் கூட அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் வந்து வீடியோ பொறுத்து நீங்கள் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம தாராளமாக வரலாம். உங்ககிட்டயே வந்து வாட்ஸ்அப் பண்ணி சரி இந்த வாரம் எத்தனை மாடு இருக்குன்றத கூட நீங்கள் வீடியோ கால் மூலயமாவும் கஸ்டமர் பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படிதானண்ணா? பண்ணிக்கலாம். கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கங்க. ஸோ எப்பயுமே அவைலபிளாக இருப்பாங்க ஃபார்மில். சந்தை நேரம் போக எப்போல்லாம் மாடு வேணுமோ தாராளமாக வந்து ஃபார்மில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றிண்ணா. இந்த வாரம் வந்து என்னென்ன மாதிரியான மாடுகள்லாம் நம்ம பார்த்தோம். எல்லாமே வந்து அதனுடைய கறவையிலேருந்து எத்தனை பல்லு உட்பட எல்லாமே ஷேர் பண்ணீங்க. ஆமாம், ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கண்ணா.